ஏய், நீ கைபர் பக்தூன்வா இருக்கிறதே தவறுன்னு நான் சொல்றேன். கைபர் பக்தூன்வா என்னோட பகுதி. துரந்தலைனியே நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றேன். வெள்ளக்காரங்கிழிச்ச கோடு அது. நீ யாரா வந்து அந்த கோடை அடிப்படையை வச்சுக்கிட்டு ஏன் நிலப்பரப்பை நீ பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுதான் அவங்க ஃபேமஸ் பழமொழி இருக்கு ஆப்கானிஸ்தான்ல. யஹா ஹை ஆப்கானிஸ்தான், உதர் ஹை இந்துஸ்தான், கஹா சே ஆயா பாகிஸ்தான். இங்க இருக்கு ஆப்கானிஸ்தான், அங்க இருக்கிறது இந்துஸ்தானம், எங்கிருந்து வந்தது பாகிஸ்தானம். 47 முன்னாடி எங்க இருந்தது? இல்ல அதுதான் அவங்க மையமா வச்சு கேட்குறாங்க. ஆப்கானிஸ்தானுக்கு தாலிபானுக்கு ட்ரோன் இங்கேருந்து கிடச்சிது, கொடுத்தது இந்தியா தான் அப்படின்றது அவங்க வெளிப்படையாகவே பேசுகிறாங்களே மீடியாவில், பாகிஸ்தான் மீடியாவில். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்னைக்கு இந்தியா நல்ல நாடுன்னு பாகிஸ்தான் சொன்னால் பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்குமா? எப்பா, இந்தியாவுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனை இல்லை, இந்தியா ரொம்ப நல்ல நாடு, இந்தியா வந்து எங்களோட அண்டை நாடு மாத்திரம் இல்லை, சகோதர நாடுன்னு பாகிஸ்தான் சொன்னால் பாகிஸ்தானோட அடிப்படை தேவையே இல்லை. பாகிஸ்தானால என்றுக்குமே இந்தியாவுடன் நட்பு பாராட்ட முடியாது. பாகிஸ்தானுக்கு என்றுமே இந்தியாவுடன் இணக்கமான சூழல் இருக்கக்கூடாது. அப்பதான் கிட்டத்தட்ட 5,60,000 ராணுவ வீரர்களும், கிட்டத்தட்ட 70,000 விமானப்படை வீரர்களும், 30,000 கப்பல் படை வீரர்களும் அதிகாரிகளும், சவுதி ஒரு பக்கம் அமெரிக்கா பக்கம் அழுத்தம் கொடுத்து ஏதோ ஒரு பட்சத்தில் 2 விமானங்களையோ ஏதோ போர் வீரர்களையோ ஒரு வேளை அனுப்பும் பட்சத்தில் ஈரானுடைய ரியாக்ஷன் அனுப்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. இல்லை, ஈரான் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் பாகிஸ்தான் மீது? நல்லா இருக்கும், வச்சு செய்வாங்க. ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, ஸ்டார்லிங்க் இது வச்சதுக்கே அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஓப்பனா அடிப்பாங்க. ஆனா அப்போ கும்மாங்குத்து மாதிரி ஆயிடும் பாகிஸ்தானுக்கு. எல்லா பக்கமும் யார் யார் அடிக்கிறானே அவனுக்கு புரியாது. அப்போ என்ன சொல்லுவான், இந்தியா தான் காரணம். பாகிஸ்தான் மட்டும் ரெஸ்பெக்டே இல்லாம நீங்க போட்டு ஜக்கார நாடு அது இதுன்னு அவன் இவன் அப்படின்னு பேசுறீங்க ஒருமையில சில கமெண்ட்ல வருவாங்க. பாகிஸ்தானுக்கு மட்டும் மரியாதையே கிடையாது அப்படின்றது என்ன காரணம்? 1947 பிரிட்டன் போட்ட பிச்சையால் உருவாகிய நாடு, அமெரிக்காவின் பிச்சையால் வாழும் நாடு, சவுதி அரேபியா போட்ட பிச்சையால் இன்னும் இருக்கும் நாடு, சைனா போட்ட பிச்சையில் சற்றே வளர்ந்த நாடு ராணுவ ரீதியில், நாம் போட்ட பிச்சையில் பிழைக்கும் நாடு என தண்ணி நம்ம தான் விட்டோம். உயிர் வாழும் நாடு, உயிர் வாழும் நாடு. ஸோ அப்போ பிச்சைக்கார நாடு இல்லாமல் நான் என்ன சொல்றது? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயந்த் சார். இப்போ இந்த பாகிஸ்தான் சவுதியோடு ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க, ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் உங்களுக்கு உதவும், நீங்கள் எங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த க்ரௌட் பிரின்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பேர் வந்து முகமது பின் சல்மான். அவர் வந்து கூப்பிட்டு பேசியிருக்கார் செவ்வாய் சரிப்பாக. பேசும்போது நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே செய்யலை போட்ட ஒப்பந்தத்தின்படி, ஏதோ உன்னுடைய மிலிட்ரியெல்லாம் கொடு அப்படின்னு சொன்ன விளைவு தான் திசையை திருப்பணும் அப்படின்றதுக்காக தாலிபான்கள் மீது தாக்குதலை தொடுத்துக்கிட்டு இருக்கு பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுமே இருக்குது. இது உண்மைக்குமே ரீசன் சவுதி நம்ம போய் படைவீரர்களும் கொடுக்க வேண்டாம், இங்கே இதே நம்ம ஒரு பாவலா காட்டுவோம், இங்கே நம்ம போரில் இருக்க மாதிரி, அதன் விளைவு தான் இங்கே தாலிபான்களை தொடர்ந்து பாகிஸ்தான் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்லை, பாகிஸ்தான் சவுதி கிட்ட நெகோஷியேட் பண்ணுறதுக்கு, அதாவது அவங்க சவுதி கிட்ட டீல் போட்டது வந்து ஒரு காரணத்துக்காக போட்டாங்க. ஒட்டுமொத்த பகுதிக்கு பாதுகாவலன் நான் என்ற ஒரு மமதையில் பாகிஸ்தான் வந்து டீல் போட்டாங்க. ஆனால் பாகிஸ்தான் போட்ட டீலில் வந்து பிரச்சனை எங்கே வந்ததுன்னா, ஆப்கானிஸ்தானில் பிரச்சனை நடக்கும்போது சவுதி வந்து பாகிஸ்தானுக்கு வரல ஸ்டார்டிங். ஆமாம். ஆனால் சவுதி பிரச்சனை நடக்கும்போது பாகிஸ்தானை வர சொல்கிறாங்க. அது பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க, எனக்கு $25 பில்லியன் அளவுக்கான பணம் தேவை. என்ன தேவை? ரீஷெட்யூலிங், என் ட்ரோனை வந்து ரீஷெட்யூல் பண்ணுறதுக்கு எனக்கு லிக்விட் கேஷ் தேவை, லிக்விடிட்டி தேவை, காசு கேட்டிருக்காங்க. சவுதி அரேபியா ரெண்டாவது, என் வெப்பன்ஸ் வேணும்னா விற்கிறேன், JF-17 ஏற்கனவே விற்கிறேன்னு சொல்லிட்டு போட உங்கள் வெப்பனாவது நான் வாங்குறதாவது ஆற கதையில். அமெரிக்கா வெப்பனுக்கே இங்கே வக்கத்து போய் இருக்குது, அதுவே ஒன்றுத்துக்கும் இல்லாமல் அடிச்சிட்டு இருக்காங்க. இதில் வேற உன் வெப்பனை நான் வாங்கி $4 பில்லியன் $2 பில்லியன் உன் கடனை தள்ளி விடுறதுக்கு என் தள்ள ஏதாவது ஒரு டம்மி பீஸை கட்டினேன்னா அதை நான் வான்வெளியில் பறக்க விட்டு திரும்பி அசிங்கப்படுறதுக்கா, எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க சவுதி அரேபியா. ஸோ ஆனால் ஆப்கானிஸ்தான் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அது முழுக்க அது வேற கண்ணோட்டத்தோட பிரச்சனை. அது சவுதி கூட பேக்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே அந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு தானே இருந்தது. ஏன்னா புதுசாக பாகிஸ்தானுக்கு என்னைக்கு அவங்க துரந்தலைனை வந்து ஆப்கானிஸ்தான் தாலிபான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அன்னிலேருந்தே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இல்லை, கடந்த ஒரு 2 வருஷமாக இது உள்ளுக்குள்ளேயே புகஞ்சிட்டு இருந்தது. கைபர் பக்தூன்வால தேரிக்கே தாலிபானை சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற பேரில் இவங்க தாக்குதல்கள் நடத்தினாங்க, எல்லையை மூடினாங்க. தாலிபான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணாங்க, பாகிஸ்தான் வந்து அத்துமீறி ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள்ளே நுழைந்து 2 அல்லது 3 கிலோமீட்டர் அளவுக்கான நிலப்பரப்பை இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. 2500 கிலோமீட்டர் நிலப்பரப்பு பார்டரில்.
2 இல்லை 3 கிலோமீட்டர் 2500 கிலோமீட்டர் கோடு கிழிச்சா 2 இல்லை 3 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டாங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் நிலப்பரப்பை அவங்க பிடிச்சிருப்பாங்க. ஆமாம். இப்போ ஆப்கானிஸ்தான் என்ன சொல்கிறான், டேய் நீ கைபர் பக்தூன்வா இருக்கிறதே தவறுன்னு நான் சொல்கிறேன். கைபர் பக்தூன்வா என்னோட பகுதி, துரந்தலைனியே நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறேன். வெள்ளக்காரன் கிழிச்ச கோடு அது. நீ யாரா வந்து அந்த கோடை அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஏன் நிலப்பரப்பை நீ பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு தான் அவங்க ஃபேமஸ் பழமொழி இருக்குது ஆப்கானிஸ்தானில், யஹா ஹை ஆப்கானிஸ்தான் உதர் ஹை இந்துஸ்தான் கஹா சே ஆயா பாகிஸ்தான். இங்கே இருக்க ஆப்கானிஸ்தான், அங்கே இருக்கிறது இந்துஸ்தானம், எங்கிருந்து வந்தது பாகிஸ்தானம். 47 முன்னாடி எங்கே இருந்தது? இல்லை. அதுதான் அவங்க மையமாக வச்சு கேட்குறாங்க, கேள்வி எழுப்புறாங்க. அது தொடர்ந்து கைபர் பக்தூன்வால வந்து ஆட்சி நடத்துறது இம்ரான்கானோட கட்சி தெஹ்ரீக் இன்சாஃப். அவங்க ஓப்பனாகவே வந்து தாலிபான்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பெஷாவரில் கிட்டத்தட்ட அரசு தலைநகரம், அந்த மாகாணத்தின் தலைநகரம் கட்டுப்பாட்டை இழந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க தாக்குதல் ஜலலாபாத், கந்தஹார், காபூலில் முதல் வாட்டி தாக்குனாங்க. திரும்பியும் காபூலில் போய் 2வது முறை தாக்குதல் செய்தாங்க. அதுவும் காபூல் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் கடங்க போயிட்டு தாக்கி அழிச்சாங்க. கேட்டால் தெஹ்ரீக் தாலிபானுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய டம்ப்ஸ், அதாவது ஆயுத கிடங்குகளை தாக்கணும். ஏன்னா எண்ணெய் கிடங்கு எப்படத்துல ஆயுத கிடங்காச்சு? வெப்பன், அதாவது ஆயுதத்தை ஸ்டோர் பண்ணுற குடோனுக்கும் எண்ணெய் குடோனுக்கும் வித்தியாசம் தெரியலையா உனக்கு? இது எப்படி இருக்குது தெரியுமா? பருத்தி மூட்டை குடோனுக்கும் சக்கரை குடோனுக்கும் வித்தியாசம் தெரியல, 2 வெள்ளை கலரில் இருக்குன்ற மாதிரி இருக்குது. அப்போது எவ்வளோ துல்லியமான தாக்குதல்னு மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு இன்டெல் ஃபெயிலியரு, எதை தாக்குறோன்னு தெரியாமல் தாக்குறது, ரெண்டாவது தாக்குறதுனால வரக்கூடிய விளைவுகள் என்னன்னு புரியாமல் தாக்குறது. இதில் புரியாமல் தாக்குற விளைவுன்றது நான் கேட்டதுக்கான ஆரம்பத்திலே கேட்டேன். சவுதி இப்போ வர சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நேற்று ரொம்ப எச்சரிச்சுட்டார், கூப்பிட்டு அவங்களுடைய அந்த கிரவுண்ட் பிரின்ஸ் ரொம்ப பேசிட்டாரு. நீ எதுவுமே பண்ணல, ஒழுங்காக வீரர்களை அனுப்பி வை. இவர் இந்த இடத்துல கூப்பிட்றாரு, நமக்கு ஒரே வழி ஆப்கானிஸ்தானை டச் பண்ணுறது மட்டும்தான்ற ஒரு நான் சேலஞ்ச் பண்ணுறேன். முடிஞ்சா பாகிஸ்தானோட 4 கப்பலை கோதாரை தாண்டி வெளியே போக சொல்லுங்க, பார்க்கலாம். ஹார்முஸ் கிட்ட ஈரான் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இல்லை ஒருவேளை இந்த பயத்தின் காரணமாக கூடவா? பின்ன எனக்கு இருக்கிறதே கொஞ்சம் நஞ்சம் தான், அதையும் வந்து உனக்காக நான் பணையை வச்சு அழிச்சுட்டேன்னா நான் என்னடா பண்ணுறதுன்னு அவன் யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் பிரீத்திங் டவுன் த நெக் அப்படின்றாங்க. இந்தியா வந்து எப்படா சான்ஸ் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கான். அடுத்து பலூச்சுங்க பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சைனா ஆப்கானிஸ்தானை விட்டு பாகிஸ்தான் புண்ணியமான்னு பின்வாங்கிட்டாங்க. அவங்க வேற வந்து பாகிஸ்தான் மேலே கோவத்தில் இருக்காங்க. உள்நாட்டு பிரச்சனை எப்படி பார்த்தாலும் அக்கப்போராக இருக்கேன்றது தான் பாகிஸ்தானோட பிரச்சனை. இல்லை இந்த நிலைமையில் அவங்க ஒரு பார்த்தீங்களா, இந்த ஆப்கானிஸ்தான் மேலே தாலிபான் நடத்துகிற தாக்குதலுக்கு பேர் வச்சிருக்காங்க ஹசாப் லில் ஹக். இது வைக்கிறாங்களே, இது காரணம் என்ன? இந்த ஒரு இதில் ஆப்ரேஷன் அவங்க பல பேர்கள் வைக்கட்டும். உதாரணத்துக்கு ஆப்ரேஷன் இஸ்திகாம் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் வச்சாங்க. அதுக்கு முன்னாடி 2006 லால் மஸ்ஜித் ஆப்ரேஷனுக்கு ஒரு பேர் வச்சாங்க. ஸோ இது மாதிரி அவங்க ஆப்ரேஷன் பேர் வைப்பாங்க. ஆனால் ஜெயிப்பாங்களா, அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பாங்களா என்பது ஆப்ரேஷன் சர்ச் லைட்டுன்னு வச்சாங்க பங்களாதேஷ் ஆப்ரேஷன் மேலே. அதாவது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அன்று இருந்த முக்திபானியோட தனிநாடு கேட்ட கோரிக்கை வைத்தவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி அவர்களை கொல்வதற்கு ஆப்ரேஷன் சர்ச் லைட் அப்படின்னு பேர் வச்சாங்க. சர்ச் லைட்டுன்னு வச்சு யாரை கொண்டாங்க? இளைஞர்களையும் பெண்களை பானபங்கம் படுத்தினாங்க, பங்களாதேஷை சுடுகாடாக மாற்றினாங்க. அது மாதிரி ஜுல்ஃபக்கீர் அலி பூட்டோ ஆட்சியை தூக்கி போடுறதுக்கு இராணுவம் வச்ச பேர் ஆப்ரேஷன் ஃபேர் பிளே. என்ன ஃபேரு என்ன பிளே? ஸோ இதெல்லாம் பாகிஸ்தான் பேரெல்லாம் அழகாக தான் வைப்பாங்க. இல்லை வைக்கிற பேருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கு. ஏன்னா காபூல், கந்தகார், இந்த பக்தகி இதெல்லாம் வந்து பக்தியா இதெல்லாம் தாக்குதல் நடத்தின இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் எடுக்கக்கூடிய இடமே கிடையாது. பொதுமக்கள் மீது இந்த ஆயில் டேங்க் இருக்கு, அந்த மாதிரி பகுதியிலே துல்லியமா தாக்கக்கூடிய தன்மை பாகிஸ்தான் ராணுவத்துக்கு இருந்தா தானே. அதாவது துல்லியமா தாக்க தெரியலையா, இல்ல வேணும்னே கொண்டு போய்? இல்ல வெப்பன்ஸ் இல்ல. சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். பாகிஸ்தான் அவ்வளோ பெரிய விமானங்கள் $30 மில்லியன் விலை உயர்ந்த F-16 ரக விமானங்களை எடுத்துட்டு போயிட்டு தாக்குனாங்க. இவங்க என்ன பதிலுக்கு இவங்க என்ன பண்ணாங்க? தாலிபான் லோ காஸ்ட், சின்ன கல்லு பெத்தலாகும்ன்ற மாதிரி ட்ரோன்களை விட்டு அடிச்சாங்க. அதுவும் போன வாட்டி வச்சு அடிச்ச ட்ரோன்கள் வந்து கிரனேடை வீசக்கூடிய ட்ரோன்கள், காப்டர் ட்ரோன்கள். இந்த நம்ம பார்ப்போம் பாருங்க, சுத்திக்கிட்டே இப்படி சுத்திக்கிட்டே போகும் ஹெலிகாப்டர் மாதிரி. இப்போ அனுப்பி இருக்கிறது வந்து லோ விங்டு ட்ரோன்கள். அதாவது விங் ஸ்பேன் இருக்கும், அதுக்கு 8 அடி 6 அடி ட்ரோன்கள் எல்லாமே பறந்துக்கிட்டே வரும், ஸ்லோவாக வரும். பார்க்குறதுக்கு ஏதோ கழுகு பறந்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். உள்ளே பறந்து டமால்னு போய் எதையாவது இடிக்கும், வெடிக்கும். இஸ்லாமாபாத் மேலே கோஹாத் மேலே, கோஹாத் என்பது பாகிஸ்தானுக்கு ஒரு கிட்டத்தட்ட உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி, எல்லையிலேருந்து பல கிலோமீட்டர் உள்ளே இருக்க, அது மேலே இராணுவ முகாம் மேலே தாக்குதல் நடந்திருக்கு.
இஸ்லாமாபாத் மையப்பகுதிகள் மேலேயே அம்சா கேம்ப் என்பது வந்து இராணுவ அதிகாரிகள் அம்சா கண்டோன்மெண்ட் என்பது இராணுவ அதிகாரிகள் வசிக்கக்கூடிய இடம். I8 I9 சொல்லக்கூடிய புது டவுன்ஷிப் ஏரியா, அது வந்து இராணுவ அதிகாரிகள் மட்டுமே வசிக்கக்கூடிய குறிப்பா ஐஎஸ்ஐல முக்கியமான ஆட்கள் இருக்கக்கூடிய இடம். அதுதாங்க இராணுவ அதிகாரிங்கன்னு சொன்னேன் நான். ISI என்பது இராணுவ அதிகாரிகளால் தானே இருக்கக்கூடிய அமைப்பு தானே. நம்ம இந்தியா மாதிரி எப்படி ஏத்துக்கிறீங்களா அதை நீங்க? ஆமா, ராணுவம் தான் ISI தானே ராணுவம். ஒரு ராணுவ தளபதி தானே ISIயோட தளபதி சீஃபா இருக்க முடியும். நம்ம இந்தியா மாதிரி இந்தியன் போலீஸ் சர்வீஸ் படிச்சவரா வந்து RNDWக்கும் இல்ல IBக்கும் வந்து தலைவராக இருக்கிறது இந்தியன் போலீஸ் சர்வீஸ் IPS ஆஃபீஸர் தான். ஆமாம், மிலிட்ரி ஆஃபீஸர் ஆக முடியாது. பாகிஸ்தானில் மிலிட்ரி ஆஃபீஸர் தானே அவங்க உளவு ஸ்தாபனத்தோட தலைவர், அதுதானே பாகிஸ்தான் அமைப்பு. ஸோ அதில் என்ன வித்தியாசம்? உதாரணத்துக்கு ஆசிம் முனீர் இதுக்கு முன்னாடி இருந்த பதவி அது DGISI தானே. ஸோ லெப்டினன்ட் ஜெனரல்ஸ் PSO பிரின்சிபல் ஸ்டாஃப் ஆஃபீஸர் பாகிஸ்தான் ராணுவத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள், ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய முக்கிய அரசாங்க அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள், விமானப்படை அதிகாரிகள், கப்பல் படை அதிகாரிகள், அவங்க தங்கக்கூடிய இடத்த தான் ஹம்சா கண்டோன்மெண்ட் I9 I8 அப்படின்னு சொல்லிட்டு புது டவுன்ஷிப் ஏரியா, நியூ டவுன்ஷிப் ஏரியான்னு. IS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இஸ்லாமாபாத். அதை ஃபுல்லா போட்டு அடின்னு அடிச்சிருக்கானுங்க. இல்ல சொல்லித்தானே அடிச்சாரு முல்லா முஜித் டிஃபென்ஸ் பண்ணி சொல்லி தான் அடிச்சாரு. காபூல் அடிச்சா நான் அடிப்பேன்னு சொன்னா அதே மாதிரி அடிச்ச உடனே சொல்லி அடிப்பேன், ஆனா கில்லி மாதிரி அடிப்பேன் அடிச்சிருக்காங்க. இல்ல சார், அது எனக்கு என்ன கேள்வினா, அந்த இஸ்லாமாபாத்ல நீங்க சொல்ற அந்த ஒரு அதிகாரிகள் இருக்கக்கூடிய இடங்களை மட்டும் குறிப்பிட்டு அட்டாக் பண்ணிருக்காங்க. அப்ப அவங்களோட இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு நல்லா இருக்குன்றத காட்டுது. அதுக்கு தான் பாகிஸ்தான் சொல்றாங்க இந்தியா தான் இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு. ப்ரூவ் பண்ண முடிஞ்சா? எங்க இருந்து ப்ரூவ் பண்றது? ப்ரூவ் பண்ணு. வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசக்கூடாது. வாயில வடை சுடுறதோ பாகிஸ்தான் மிஞ்சினவன் எவனுமே இல்லை. UN போயிட்டு இந்தியா தான் காரணம்னு சொல்லிட்டு வேற கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்தியா அதுக்கு ஆப்கானிஸ்தான் வந்துட்டு எங்க நாட்டோட எல்லையை வந்து மீறி பாகிஸ்தான் தாக்குதல் செய்த பாகிஸ்தானை தாக்குறதுக்கு எங்களுக்கு உரிமையா இருக்குன்ட்டு ஆப்கானிஸ்தான் சொல்லியிருக்கு. அதே சமயத்தில் இந்தியா என்ன சொல்லியிருக்கு, இது ஒன்றும் புதுசு இல்லை, எப்பயும் சொல்கிற ஒரு பொய்களை கட்டமைப்பாக வச்சு தான் பாகிஸ்தான் பேசிக்கிட்டு இருக்கு. புதுசாக ஏதாவது சொன்னாங்கன்னா பரவாயில்ல, பாகிஸ்தான் வந்து இயற்கையாகவே பொய் சொல்லக்கூடிய குணம் கொண்டவர்கள், ஸோ இதை நாங்கள் வந்து ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சொல்லிடுச்சு. பாகிஸ்தான் மீடியா ஃபுல்லாக சொல்கிறது என்னன்னா, ட்ரோன்கள் இந்த அளவுக்கு, அதாவது ஆப்கானிஸ்தானுக்கு தாலிபானுக்கு ட்ரோன் இங்கேருந்து கிடச்சிது, கொடுத்தது இந்தியா தான் அப்படின்றது அவங்க வெளிப்படையாவே பேசுறாங்களே மீடியாவில், பாகிஸ்தான் மீடியாவில். இந்தியா தான் கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? சைனாவை துரத்தி அடிக்கிறதுக்கு அமெரிக்கா பேச்சை கேட்டு அங்கே பிரச்சனையை உண்டாக்குனது நீ தானே. இன்னைக்கு சைனா அங்கே போயிட்டு நீ தாக்குதல் நடத்துறேன்டான்னா அப்போ சைனா பின்வாங்குதுன்னா சைனா கொடுக்க மாட்டானா ட்ரோனு? இல்லை, அவங்க இந்தியாவை தானே குறிப்பிட்டு சொல்றாங்க. நீங்கள் ஒட்டுமொத்த மீடியாவை எடுத்து பாருங்க, பாகிஸ்தானில் எல்லாமே இந்தியா தான். நான் கேட்குறேன், நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்னைக்கு இந்தியா நல்ல நாடுன்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்கு? சொன்னால் பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்குமா? எப்பா இந்தியாவுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனை இல்லை, இந்தியா ரொம்ப நல்ல நாடு, இந்தியா வந்து எங்களோட அண்டை நாடு மாத்திரம் இல்லை சகோதர நாடுன்னு பாகிஸ்தான் சொன்னால் பாகிஸ்தானோட அடிப்படை தேவையே இல்லை. பாகிஸ்தானால என்றுக்குமே இந்தியாவுடன் நட்பு பாராட்ட முடியாது. பாகிஸ்தானுக்கு என்றுமே இந்தியாவுடன் இணக்கமான சூழல் இருக்கக்கூடாது. அப்போதான் கிட்டத்தட்ட 5,60,60,000 இராணுவ வீரர்களும், கிட்டத்தட்ட 70,000 விமானப்படை வீரர்களும், 30,000 கப்பல் படை வீரர்களும் அதிகாரிகளும் பூவா சாப்பிட முடியும். இது ஒன்று வச்சு நாட்டை சுரண்டி பொழைக்க முடியும், பொழப்பு நடத்த முடியும். அன்அஃபிஷியலாக பாகிஸ்தானில் வந்து மிகப்பெரிய காங்க்ளமேட், அதாவது மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனமே எதுன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் இராணுவத்தால் இயக்கப்படும் ஃபௌஜி ஃபவுண்டேஷன், பராரா ஃபவுண்டேஷன், இது மாதிரி விமானத்துக்கு தனியாக இருக்குது, கப்பல் படைக்கு தனியாக இருக்குது, இராணுவத்துக்கு இருக்கிறது தான் ஃபௌஜி ஃபவுண்டேஷன். பராரா வந்து கப்பல் படைக்கு இருக்கிறது. இது மாதிரி ஃபவுண்டேஷனுங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் எடுத்து வரலாறை பார்த்தீங்கன்னா, கெலாக்ஸ் கார்ன்ஃப்ளேக்ஸ் முதல் கொண்டு பசங்க டைப்பர் முதல் கொண்டு இதையெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. சண்டை போடுறத வந்து தீவிரவாதிங்க கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ தாலிபான் மேலே ஏவி விடுறதுக்கு ஜெய்ஷே முகமதும் தாலிபான் இவங்ககிட்ட தான் ஜெய்ஷே முகமதும் லஷ்கர்-இ-தொய்பாவும் அர்கத்துல் ஜிஹாத் இஸ்லாமி இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. தெம்பும் திராணி இருந்தால் அவங்கள போய் சண்டை போட சொல்ல வேண்டியது தானே, அனுப்ப வேண்டியதானே பாகிஸ்தான் ராணுவம். ஏன் அனுப்ப மாட்டேங்கிறாங்க? ஏன்னா பயம். எதுக்கு பயம் தெரியுமா? அவங்க அப்பாவிகளை மட்டுமே கொன்று பழக்கப்பட்டவர்கள். வீரனுக்கு வீரன் நின்று பார்த்ததில்லை, நின்று பார்க்க மாட்டாங்க, பர்றன்னு சுட்டுக்கிட்டே ஓடிடுவானுங்க. இல்லை சார், நான் இப்போ இந்த அவுட் ஆஃப் சிலபஸ் பார்த்ததெல்லாம் விட்டுருங்க. பாகிஸ்தானியுடைய கேள்வியை உங்ககிட்ட வைக்கிறேன். முதல் கேள்வி, அவங்க சொல்கிறது ட்ரோன் இந்தியா தான் கொடுக்குது, என்ன நீட் இந்தியா கொடுக்க வேண்டிய அவசியம்? நீங்கள் சொல்ல போல இது இப்போ நமக்கு தகவல் திருப்பி கூட கொடுத்துருக்கலாம். பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவிலிருந்து கொல்லப்படும் போது அவர்கள் வைத்திருந்த
உணவு பொட்டலங்கள், ஐடென்டி கார்டு, அவங்களோட பேகு மேனுஃபேக்சரு, கன் எங்கேருந்து வந்தது, புல்லட் எங்கேருந்து வந்தது, இது எல்லாத்தையுமே வந்து பாகிஸ்தான் மார்க்கிங்கோட நம்ம காட்டுறோம். பாகிஸ்தான் இந்தியா தான் ட்ரோன் கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது மார்க்கிங் இருக்கு இல்லை. பின் எதுக்கு? சரி, ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறாங்க, இவ்வளவும் டார்கெட் பண்ணுறாங்க, ரொம்ப துல்லியமாக அடிக்கிறாங்க. இந்த அளவுக்கு உளவு பார்த்து கொடுத்தா இந்தியாவை தான் இருக்கும். அவங்க விமான உளவு விமானம் பறந்துட்டே பார்த்தா வந்துச்சு. சைனா கூட தான் ஈரான்ல வந்து கரெக்டாக துல்லியமாக தாக்கிறதுக்கு ஈரானுக்கு செய்தி கொடுக்குது. அவங்க பிடையூ சேட்டலைட் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது நமக்கு ஓப்பனாகவே தெரியுது. இங்கே இந்தியா பண்ணுதுன்றத ஒத்துக்க மாட்டாங்களே. இந்தியாவோட அந்த உளவு பார்க்குற விமானம் என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்தியா தான் பண்ணுதுன்னு சொல்றீங்களா நீங்க? அவங்க எதிர்பார்க்கிறது, பாகிஸ்தான் எதிர்பார்க்கிறது இது இந்தியா தான் பண்ணுது பின்னாடி இருந்து. இது ஆப்கானிஸ்தான்ல பண்ணவே முடியாது. சரி சொல்லிட்டோம். இல்ல அதனால என்ன கிடைக்கும்? அதாவது ஆட தெரியாதவங்க பத்தலைன்னு சொன்னாங்க. அப்படிதான் உன்னால சண்டை பண்ண முடியலன்னா, உன்னால ஜெயிக்க முடியலன்னா, ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்ற மாதிரி நீ யாரை தப்பு சொல்லுவ? இந்த மொத்த இடத்துலயே எல்லாத்துக்கும் காரணம் இந்தியா. எல்லாத்துக்கும் அப்பதான் உன் நாட்டு மக்கள் உன்னை நம்புவானுங்க. மூணாவது இன்னொன்று இருக்கு பாருங்க, இந்த ஆப்கானிஸ்தான்ட்ட எதுவுமே கிடையாது, அவங்கள்ட்ட விமானப்படை கூட கிடையாது, ட்ரோனை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு மிசைல் தாக்குதல், ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஏவுகணை தாக்குதல் இது வந்து சேட்டலைட்ல. இன்னொன்று சொல்லியிருக்காங்க, தேரிக்கே தாலிபானுக்கு வந்து புது விமான பிரிவு ஏற்பட்டிருக்கு, அவங்க தான் தாக்குதல் பண்ணாங்க அப்படின்னு ஒரு புது ஒரு பொய்ய கூட ஒழுங்கா சொல்ல தெரியாத ஒரே நாடு பாகிஸ்தான். அப்ப தேரிக்கே தாலிபானுக்கு விமானப்படை இருக்கு, இதெல்லாம் ஏற்கப்பட்டது பாகிஸ்தான் நிலப்பரப்புல இருந்துதான் அப்படின்னு சொன்ன ட்ரோன்களை. அப்போ உன்னோட ரேடார் சிஸ்டமும் உன்னோட பாதுகாப்பு அரண்களும் நீ வச்சிட்டு இருக்கிற சால சிறந்த உலகத்தில் தலை சிறந்த இப்பாரும் ஒப்பாரும் இல்லாத உளவுத்துறையான ISI என்ன பண்ணிட்டு இருந்தது? என்ன கழட்டிட்டு இருந்தாங்க? நீ புடுங்கிறது இல்லாம தேவையில்லாத ஆணின்னு சொல்ற போல அவங்க வந்து என்னத்தை பண்ணிட்டு இருந்தாங்க? அப்ப தேரிக்கே தாலிபான் அவங்க நாட்டுக்குள்ள இருந்த ட்ரோனை வச்சு அடிச்சிருக்காங்கடான்னா யூ ஆர் டூயிங் நத்திங். சம்பளம் கொடுக்கறது வேஸ்ட். ISIக்கு கலைச்சிட்டு வீட்டுக்கு அனுப்புறது பெட்டர். அவங்க சொன்ன குற்றச்சாட்டுங்க, நான் சொல்ல. தேரிக்கே தாலிபான் தான் இதற்கு இந்த ட்ரோன்களை இயக்கி உள்ளார்கள். நான் கேட்குறேன், தேரிக்கே தாலிபான் வந்து ஒரு மாகாணத்தை தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்களா? அவங்க பஞ்சாப்ல ஸ்ப்ரெட் ஆக முடியாதா? ஏன் பலூச்சுகள் பஞ்சாப்ல ஸ்ப்ரெட் ஆக முடியாதா? ஏன் ராணுவத்திலேயே பல்வேறு பிளவுகள் ஏற்பட்டுள்ளது? இன்று வாழ்நாள் முழுக்க நான் தான் ஜென்ரலாக இருப்பேன்னு சொன்னால் எத்தனை மற்ற அதிகாரிகளுக்கு பற்றி தெரியும்? எரிதடி மாலா ஃபேனை 12ஆம் நம்பரில் வெயின்னு சொல்லிட்டு எத்தனை அதிகாரி சொல்லிட்டு இருப்பானோ இந்நேரத்துக்கு? அங்கேயே விரிசல் இருக்கு. பின்ன ஏன் ஒரு அதிகாரிக்கு இந்தியாவில் கூட ராணுவ தளபதிக்கு 2 வருஷம் டென்யூர், இல்லை 62 வயசு ஆகிற வரைக்கும் டென்யூர் இருக்கும். 2 வருஷம் டென்யூர் இருக்கும்போது அதாவது அவங்க சர்வ் பண்ண வேண்டிய காலம் அவ்வளோதான். இந்த அதிகாரி வந்து இப்போ இருக்கிற அதிகாரிங்க என்ன ஆகுது? ஆசிம் முனீர் வந்து 65 வயசு வரைக்கும், 68 வயசு வரைக்கும். அப்போ எத்தனை பேரோட ப்ரொமோஷன் அஃபெக்ட் ஆகுது? ஆமாம். ராயில் ஷெரீஃப்க்கு எக்ஸ்டென்ஷன், குமர் ஜாவேத் பாஜ்வாக்கு எக்ஸ்டென்ஷன், ஆசிம் முனீருக்கு எக்ஸ்டென்ஷன், அதுக்கு முன்னாடி பர்வீஸ் அஷ்ரஃப் எக்ஸ்டென்ஷன். பர்வீஸ் முஷரஃப் எக்ஸ்டென்ஷன் வாங்கவே தேவையில்லை, அவரே 10 வருஷம் இருந்தார். கிட்டத்தட்ட 8 வருஷம் அவரே ராணுவ யூனிஃபார்மை கழட்டாமல் 8 வருஷம் இருந்தார். ஜியா உல்லக் அதே மாதிரி 9 வருஷம் இருந்தார். ஸோ இவங்களுக்கெல்லாம் அதாவது எல்லாருக்கும் காலக்கெடு, அவங்க காலம் முடிஞ்ச பிற்பாடு அவங்க வந்து ரிட்டையர் ஆகி போகணும்னு இருந்தா என்ன புரியுதுன்னா, இவங்களுடைய சொந்த சுய ஒரு ஆசைக்காக இந்தியாவை ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணாங்க. இப்போ அடுத்து ஆப்கானிஸ்தான். பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்க முடியாது சார். இந்தியா வந்து பண்ணலை அப்படின்னு சொன்னாங்கடான்னா, பாகிஸ்தான் அப்படி சொல்லனா உலகம் நம்பாது பாகிஸ்தான். அவங்க மக்கள் நம்புறதை விடுங்க, அவங்க மக்கள்கிட்ட அவங்க பிணைப்பே, அந்த நாட்டோட பிணைப்பும், அந்த நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டிய தேவையை இந்தியா மீது கொண்டுள்ள வன்மமும், இந்தியா மீது கொண்டுள்ள தாழ்ப்புணர்ச்சியும், இந்தியா மீது கொண்டுள்ள அந்த வெறியும் தான், தீரா வெறி. அதுதான் காரணமே தவிர்த்து எங்கள் வளம், எங்கள் வளர்ச்சி, எங்கள் பொருளாதாரம், எங்கள் மேம்பாடு, இந்த 4 வார்த்தைக்கு அவங்களுக்கு மீனிங்கும் டெஃபினிஷனும் தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரனை எப்படி வந்து அழிக்கிறதுன்னு சொல்கிறதுல போடுற கான்சன்ட்ரேஷனில் 30% 40% அவன் உள்நாட்டில் போட்டான்னா உருப்படுவான். அதை விட்டுட்டு ஒன்லி போர்னா அது எப்படி? அதுவும் இவங்களே சொல்லிக்கிறாங்க, விமானப்படை கூட இல்லாத ஒரு நாடுன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த நாட்டோட போய் இவங்க சண்டைகளுக்கு, ஏன்னா பிப்ரவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அமைதியாக தான் இருந்தாங்க, ஆப்கான் எதுவும் வரல. இவங்க தான் போயிட்டு முக்கிய தேவையில்லாமல் போயிட்டு குண்டுகளை போட்டது முதல்ல. அதாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணாங்களாமா. இந்த பேரை சொல்ல தகுதி இருக்கா? அது என்ன கேட்குறீங்க? ஆசிம் முனீரை பார்த்து, பங்கர் முனீரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி அது. அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கூட போட்ட குண்டு ரேடார் ஸ்டேஷன் மேலே போட்டிருக்காங்க, காபூலில் இருக்கக்கூடிய ஒரு ரேடார் ஸ்டேஷன் மேலே. அது கிட்டத்தட்ட 500 மீட்டர் தள்ளி போய் விழுந்திருக்கு. அதுவும் கரெக்டாக விழலை. எந்த குண்டுகளும் தன்னோட இலக்கை எட்டவில்லை. இந்த அளவில் பாகிஸ்தானுக்குள்ள இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இப்போ வெடிச்சிருக்கக்கூடிய பிரச்சனை என்னடான்னா, பத்தான், அதாவது அவங்களோட கைபர் பக்துன்வால இருந்து
இராணுவ அதிகாரிகள் வந்திருப்பாங்க, இராணுவ வீரர்கள் வந்திருப்பாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட சுடமாட்டேன்ற சூழலுக்கு போயிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு கிளர்ச்சி போல் ஒரு சூழ்நிலை வெடிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் IMF லோனை கேட்டு போயிருக்காங்க. $1 பில்லியன் லோன் வேணும். $7 பில்லியன் சேங்ஷன் ஆச்சு. அதுக்கு தவணை வந்து இந்த வாட்டி $1 பில்லியன் கொடுக்கணும். IMF வந்து நாங்கள் சொன்னதெல்லாம் நீ கேட்கல, அதனால் நான் கொடுக்க மாட்டேன். என்ன யுக்ரைன் என்ன சொன்னதெல்லாம் கேட்டுருச்சான்னு அவனுக்கு மாத்திரம் எப்படி பல கோடி டாலர்கள் வந்து கொடுத்தாங்க. IMF என்பது அமெரிக்காவால் கட்டுப்படுத்தப்பட ஒரு அமைப்பு. அப்போது இவன் மேலே இருக்க அழுத்தம் என்னென்னா, காசாக்கு வீரர்களை அனுப்பு, சவுதிக்கு பாதுகாப்புக்கு உன்னோட விமானப்படை என்ன லொசுக்கு இருக்கோ எல்லாத்தையும் அனுப்பு, அப்போ தான் உனக்கு லோன் சேங்ஷன் ஆகும். சேங்ஷன் ஆகிடும். ஒரு 10 நாள் 15 நாள் நீதான்ப்பா கடவுள், உன்னை விட்டா வர வழி இல்லைப்பா, ட்ரம்ப்பப்பா அப்பப்பா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்தா பங்கர் முனீர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அதை வச்சுட்டு எத்தனை நாள் ஓட்ட முடியும்? இன்னைக்கு சைனாக்காரன் வந்து அமெரிக்கா போடுற கண்டிஷன் என்ன, குவாதார் போர்ட்டில் இருந்து கூட சைனாவை காலி பண்ணுன்றான். அப்போ சைனா என்ன பண்ணுவான்? ஆட்டோமேட்டிக்காக ஆப்கானிஸ்தானுக்கு வந்து வெப்பன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? சரி, அமெரிக்காவோட என்ன பண்ணானுங்க, அமெரிக்காவுக்கு வந்து இங்கே இடம் கொடுக்குற மாதிரி இடம் கொடுக்கறதுக்கு ஸ்டார்லிங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஈரானுக்கு ஈஸ்ட் சைடு கிழக்கு பகுதியில் ஸ்டார்லிங்க் நெட்வொர்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஈரானில் கிளர்ச்சியை வெடிக்க வைக்கிறதுக்கு பாகிஸ்தானுக்கு வந்து ஸ்டார்லிங்க் சப்ளை பண்ணாங்க அமெரிக்கா. ஈரான் துல்லியமான மிசைல் தாக்குதலில் பல்வேறு ஸ்டார்லிங்க் இதை வந்து நாசப்படுத்திட்டாங்க பலூச்சிஸ்தானில். ஸோ ஏடா கொடுக்குற 1-2 வேலையை கூட ஒழுங்காக பண்ண மாட்டியா நீன்னு காரி துப்பி அமைச்சிருக்காங்க அமெரிக்கா. பாகிஸ்தானோட பொருளாதார சூழ்நிலை 25வது முறை IMF இடம் சென்றுள்ளது. குடிப்பதற்கு தண்ணி இல்லை, வாங்குவதற்கு பணம் இல்லை, எண்ணெய் வாங்குவதற்கு, சாப்பிடுவதற்கு சோறு இல்லை. எத்தரப்பில் பார்த்தாலும் எவன் நாளைக்கு குண்டு வைப்பான், எவன் வந்து என்ன பண்ணுவான்னு தெரியாத ஒரு நிலை. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா சார், இவங்க தொடர்ந்து சவுதி ஒரு பக்கம் அமெரிக்கா பக்கம் அழுத்தம் கொடுத்து ஏதோ ஒரு பட்சத்தில் 2 விமானங்களையோ ஏதோ போர் வீரர்களையோ ஒரு வேளை அனுப்பும் பட்சத்தில் ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் கோர் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இல்லை, ஈரான் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் பாகிஸ்தான் மீது? நல்லா இருக்கும், வச்சு செய்வாங்க. ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, ஸ்டார்லிங்க் இது வச்சதுக்கே அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஓப்பனாக அடிப்பாங்க. எவன் ஆனால் அப்போ கும்மாங்குத்து மாதிரி ஆகிடும் பாகிஸ்தானுக்கு. எல்லா பக்கமும் யார் அடிக்கிறானே அவனுக்கு புரியாது. அப்போ என்ன சொல்லுவான், இந்தியா தான் காரணம். அவன் சொல்றது வந்து எப்பயுமே இந்தியா. ஏன்னா ஈரான் காரணம்னு சொன்னா, ஏன்னா அவனும் இஸ்லாமிய நாடு, நீ இஸ்லாமிய நாடு, உன்னை ஏன்டா அவன் அடிக்கிறான்னு கேள்வி வரும். ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய நாடு, நீ இஸ்லாமிய நாடு. தாலிபானை உருவாக்குனதே நீ தானடா. பூட்டோ பீரியட்ல தானடா தாலிபான் உருவாச்சுன்னு நீங்களே தோல் தட்டி சொல்லிக்கிட்டீங்க. அப்போ எதுக்கடா தாலிபான் உங்களை போட்டு இன்னைக்கு அடிக்குதுன்னு கேள்வி வரும். தாங்கள் செய்த தவறுகளை மறைப்பதற்கும் இனிமேலும் தவறு செய்து கொண்டே இருப்பதற்கும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பதில் இந்தியா. சர்வரோக நிவாரணி மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணம் என்பது இந்தியா. அது சொல்லிட்டா போதும்ட்டு. பட் பாகிஸ்தான் மக்களை ஏற்றுக்கொள்ள சூழல்ல இல்லை. ஏற்கனவே நான் சொன்னதுதான், அவங்களோட பொருளாதாரம் படு மோசமான நிலைமையில இருக்கு, அகல பாதாளத்துல இருக்கு. ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் $25 பில்லியன் கடன் மாத்திரமே கட்டணும். டிஃபென்ஸ் பட்ஜெட் எவ்வளோ? பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டு $9 பில்லியன் தான். சம்பளம் எங்கேருந்து கொடுக்கறது? இதில் வேற ஆஸ்டிரிட்டி டைவ்னு சொல்லிட்டு புது இது வாங்கக்கூடாது, என்ன கட்டுப்பாடு, அது இது எல்லாம் சொல்லிட்டு லேண்ட் க்ரூசரும் டிஸ்கவரும் 2 கார் புதுசாக வாங்கியிருக்காங்க பிரைம் மினிஸ்டருக்கு. அதுவும் வெளியே வந்துட்டு பாகிஸ்தானில் பெரிய அமளி தும்ளி ஏற்பட்டு இருக்கு. ஸோ பாகிஸ்தானை பொறுத்தவரை உள்நாட்டு பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும், பக்கத்து நாடுகளில் எல்லை பிரச்சனை இன்னொரு பக்கம் இருந்தாலும், அவங்க கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம்னு சொல்லிட்டு இன்னொரு முறை அவர்களே பறைசாட்டி கொண்டு இருக்கிறார்கள் உலக நாடுகளுக்கு. இப்போ ட்ரம்ப்புக்கு கூட கும்பிடு போடணுமா, சவுதி அரேபியாவுக்கு கூட கும்பிடு போடணுமா, இல்லை ஈரானை பகைச்சிக்காமல் இருக்கணுமா, இல்லை ஆப்கானிஸ்தானை முறைச்சிக்காமல் இருக்கணுமா, இல்லை இந்தியா வம்புக்கு இழுக்காமல் இருக்கணுமா, இல்லை பலூச்சிஸ்தானை வந்து அவங்க தேவையை பூர்த்தி செய்யணுமா, இல்லை கைவர் பக்துன்வா விட்டு கொடுக்கணுமா, என்ன பண்ணுறது எதுவுமே தெரில. கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக இருந்தால் நான் தான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுவான்னு ஒரு படத்தில் ஒரு டைலாக் இருக்குது. கிட்டத்தட்ட அதுதான் பாகிஸ்தானோட நிலைமை. வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக இருக்குது. எப்போ வெடியும் தெரியாது, எப்போ சதரும் தெரியாது. ஆனால் காலாவதியான சூழலில் பாகிஸ்தான் இருக்கிறது. அதோட தேவை முடியும் சூழலை நிலையை எட்டிவிட்டது. ஓகே, சீக்கிரம் முடிஞ்சிடும். சரி சார், மற்ற நாடு பிரச்சனைகள்லாம் கூட ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. பாகிஸ்தான் மட்டும் ரெஸ்பெக்டே இல்லாமல் நீங்கள் போட்டு பிச்சைக்கார நாடு அது இதுன்னு அவன் இவன் அப்படின்னு பேசுகிறீங்க உரிமையிலன்னு சில கமெண்டில் வருவாங்க. இந்த கமெண்டில் வரக்கூடிய ஆட்கள் யாருன்னு எனக்கு தெரியலை. நம்ம நாட்டு போர்வையில் இருக்காங்களான்னு தெரியலை. பாகிஸ்தானுக்கு மட்டும் மரியாதையே கிடையாது அப்படின்றது என்ன காரணம்? அவங்க கேட்குற கேள்வி.
1947 பிச்சையால் பிரிட்டன் போட்ட பிச்சையால் உருவாகிய நாடு, அமெரிக்காவின் பிச்சையால் வாழும் நாடு, சவுதி அரேபியா போட்ட பிச்சையால் இன்னும் இருக்கும் நாடு, சைனா போட்ட பிச்சையில் சற்றே வளர்ந்த நாடு, அதாவது இராணுவ ரீதியில், நாம் போட்ட பிச்சையில் பிழைக்கும் நாடு என தண்ணி நம்ம தான் விட்டோம். உயிர் வாழும் நாடு, உயிர் வாழும் நாடு. ஸோ அப்போ பிச்சைக்கார நாடு இல்லாமல் நான் என்ன சொல்றது? சரி, போர்க்குணம் கொண்ட சிங்கம் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? டிசம்பர் 16 ஃபோட்டோ ஒன்று இருக்கு. இம்ரான்கானோட சித்தப்பா அமீர் அப்துல்லா கான் நியாசி எழுதி கொடுத்தது. பாகிஸ்தானில் இன்னைக்கு இப்போ நான் சொல்கிற தருவாயில் மொத்த நாட்டிலேயே வறுமை வந்து 28%. பலூச்சிஸ்தானில் 47% வறுமை, கோட்டு கீழே இருக்கிற மக்கள். அதாவது பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு 100ல் 3 பேரில் ஒருத்தன் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கான். அப்போ அது பிச்சைக்கார நாடு இல்லாமல் என்னன்னு சொல்கிறது நான்? சரி, அது போனால் போகுது. 25 முறை IMF கிட்ட லோன் வாங்கின குறைந்த சோமாலியா போன்ற நாடுகள், இது மாதிரி ஒரு நாடுகள் லிஸ்ட் இருக்குது. அதில் பாகிஸ்தானும் ஒரு முக்கியமான நாடு. அதுவும் இணைஞ்சாச்சு, சோத்துலையும் அடித்தாச்சு, சேத்துலையும் அடித்தாச்சு. அப்போ இப்படித்தான் சொல்லணும். ரெண்டாவது, அவங்க இராணுவ தளபதிகள் குத்திக்கிற மெடலுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஜெய்ஷே முகமதை ஏவி விட்டதுக்கும் லஷ்கர் இ தொய்பாவை ஏவி விட்டதுக்கும் மெடல் குத்திப்பானுங்களா? இவனுக்கு கடைசியாக எந்த போரில் ஜெயிச்சாங்க சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். கடைசியாவா? சொல்லுங்க சார். கடைசியா எந்த ஆரம்பத்தில் எந்த போரில் ஜெயிச்சான்னு சொல்லுங்க, அப்புறம் நான் கடைசியாக வர்றேன். அதுதான் அடிப்படை கேள்வி. போரில் ஜெயிச்ச வரலாறு இல்லை, பொருளாதாரத்தை மேம்படுத்தின வரலாறு இல்லை, கலாச்சாரத்தை கேட்டால் உனக்குன்னு கலாச்சாரமும் இல்லை, நீ அரபா இல்லை இந்தியனானே உனக்கு தெரியாது. ஆமாம், நீ யாருன்னே முதல்ல தெரியாது. சரி, அதெல்லாம் போனால் போகுது. மக்கள் மேம்பாட்டிலையாவது ஒழுங்காக இருக்கியான்னா அதுவும் இல்லை. அப்போ நீ ஏன் இருக்க? 27 குடும்பத்துக்கும் இராணுவத்துக்கும் இருக்கிற மொத்த நிலப்பரப்பில் 83%க்கு சொந்தக்காரன் வந்து இராணுவம். பாகிஸ்தான் தனியாக உடையும் போது 33% இராணுவம் பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்டது. பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் 17% நம்ம வருவாய் வந்து பாகிஸ்தானுக்கு போச்சு. ஸோ பாகிஸ்தான் இராணுவம் அன்னியிலேருந்து இன்னிய வரைக்கும் அந்த நாட்டை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. எல்லா நாடுகளுக்கும் இராணுவம் உண்டு, ஆனால் இராணுவத்துக்கென்றே ஏற்படுத்தப்பட்ட நாடு பாகிஸ்தான். ஆனால் அந்த இராணுவம் அந்த நாட்டை காப்பாற்றுவதா இல்லை நாடு இராணுவத்தை காப்பாற்றுதான்ட்டு யாருக்கும் புரியாத புதிராக இருக்குது. இன்றைக்கும் நாட்டின் பேரை சொல்லி பிச்சை கேட்கும் ஒரே இராணுவம் உலகத்தில் பாகிஸ்தான் இராணுவம். அதை அப்படித்தான் அப்புறம் கூப்பிட்டா அப்போ பிச்சைக்கார நாடு நான் கூப்பிட்டா தப்புன்னு சொல்கிறீங்களே? நான் தப்பு இல்லை, நான் தப்புன்னு சொல்லவே இல்லையே. இதுதான் என்னோட விரிவான பதில். அங்கே இருக்கும் ஜெனரல்கள் பங்கர் முனீர் போன்ற ஜெனரல்கள், பேடிகள், கயவர்கள், நயவஞ்சக கூட்டம். அசம்பிளியில் அவங்களோட தேசிய பாராளுமன்றத்தில் ஒரு கட்டு நோட்டை எடுத்து தூக்கி காட்டுறாங்க, யார் இது இந்த கட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வரான், எந்துன்ட்டு. அசிங்கம் கூட இல்லை அவங்களுக்கு. இதுதான் ஒரு முன்னாள் பிரதமர். எந்த பிரதமராவது அந்த நாட்டில் தங்குறானா? இல்லை உயிரோட வைக்கிறாங்களா? எந்த பிரதமரையாவது? தூக்கில் ஏற்று, ஒன்று கழுவுல ஏற்று, இல்லை ஜெயிலில் போடு, இல்லை நாடு கடத்திடு. எந்த ஜென்ரலாவது ரிட்டையர் ஆனப்புறம் தங்குறானா? பின்ன அந்த நாடு என்ன சொல்றது? உன் நாட்டிலேயே உனக்கு நம்பிக்கை இல்லை. எந்த நாடை வச்சுட்டு எந்த நாட்டை சுரண்டி பொழைச்சியோ கடைசியில் அந்த நாட்டிலேயே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏக்கர் கணக்கில் வாங்கிட்டு ஒருத்தன் போய் ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிறான், ஒருத்தன் போய் துபாயில் செட்டில் ஆகிறான், ஒருத்தன் போய் லண்டனில் செட்டில் ஆகிறான், ஒருத்தன் போய் இன்னொருத்தன் துபாயில் செட்டில் ஆகிறான். யாரு? கயானி ஆஸ்திரேலியாவில், பாஜ்வா லண்டனில், முஷ்ரஃபு லண்டன் துபாயில், ரஹீல் ஷரீஃபு துபாய் அண்ட் ரியாதில், முனீர் எங்கேயோ ஒன்று மண்ணு கடியிலையா இல்லை எந்த நாட்டிலையோ தெரியல. போகிற பார்த்தா மண்ணுக்கு அடியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதான் பொறுத்து தான் பார்க்கலாம்.